Good afternoon, third standard students. It's been a long time. I hope you all are doing well. So let's begin the session. So this is your third standard first revision class. Okay. So நம்ம ஆல்ரெடி நம்ம கூகுள் மீட் கிளாஸில் எக்ஸசைசஸ் 1, 2 and 3 பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி கூகுள் மீட்லேயே மிஸ் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன், 2-3 times ரிவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி ரெஃபரன்ஸ் ஆர் இஃப் எனி டவுட்ஸ் யூ ஆர் ஹேவிங் மீன்ஸ் யூ கேன் ரெஃபர் திஸ் வீடியோ ஃப்ரம் யூடியூப். ஓகேவா? ஸோ யூடியூப்லேயே இந்த வீடியோ இருக்கும், as well as உங்கள் குரூப்லேயும் மிஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ யூ கேன் ரெஃபர் திஸ் வீடியோ. ஸோ தட்ஸ் வை ஐம் மேக்கிங் திஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஓகே, இந்த பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்க முடியுது? அ ட்ரௌனிங் பர்சன், isn't it? ஸோ வந்து என்னது, ஒரு தண்ணியில் வந்து ஒரு ஒரு பர்சன், ஒரு பாயோ ஒரு கேர்ளோ வந்து உள்ளே வந்து மூழ்கிறாங்க இல்லையா, ட்ரௌன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் see a drowning person. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறக்காக தான் மிஸ் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னா, இது வந்து ஒரு ரியலாக நடந்தது, சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷன் கிடையாது, ஒரு கற்பனை கதை கிடையாது, ரியலாக நடந்தது. ஸோ வந்து 1965 ஆலிஸ் பிளேஸ் அப்படின்ற ஒருத்தவங்க, ஸோ ஃபாரின் பர்சன், சரிங்களா? இந்தியாவில் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரியில் நடந்திருக்குது. 1965 ஆலிஸ் பிளேஸ் அப்படின்ற ஒருத்தவங்க, ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராஜர் லாசயர் அப்படின்ற ஒரு பையன், சின்ன பையன், 4-year-old பாய், அதாவது 4 வயசு அந்த பையனுக்கு. ஸோ அந்த பையன் பீச்சில் போய் ஒரு இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது, விளையாடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வேவ் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அவன் என்ன ஆகிட்டான், அந்த அலை இழுத்துட்டு போகும்போது ட்ரௌன் ஆகிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த ஆலிஸ் பிளேஸ் அந்த உமன் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் உடனே போய் அந்த பையனை வந்து உள்ளே ஸ்விம் பண்ணி போயிட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வந்து முடிஞ்சிருச்சா, இது வந்து இந்த சீன் வந்து ஓவர். ஸோ அதே பீச்சில் ஆஃப்டர் 9 years, ஹவு மெனி இயர்ஸ்? ஆஃப்டர் 9 years இன் தட் சேம் பீச், அதே சேம் பீச்சில் 9 yearsக்கு அப்புறம், 9 வருஷத்துக்கு அப்புறம் அதே பாய், அந்த 4 வருஷம் பையன் இருந்தான் இல்லையா, ஸோ 4-year-old பாய் இருந்தான் இல்லையா, ராஜர் லவ்சயர் அப்படின்னு. ஸோ அந்த பையன் வந்து வேற ஒரு மேனை காப்பாற்றுறான், சரிங்களா? ஸோ வந்து முன்னாடி 9 years முன்னாடி என்னாச்சு, இந்த பையன் வந்து 4-year-old பாயா, சின்ன பையனாக இருக்கும்போது, ட்ரௌன் ஆகும்போது ஆலிஸ் பிளேஸ் அப்படின்ற ஒருத்தவங்க அந்த பையனை காப்பாற்றிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, ஆஃப்டர் 9 years வந்து இப்போ அவனுக்கு என்ன வயசு இருக்கும், அப்போ வந்து 4 years. ஸோ இப்போ 9 years முடிஞ்சிருச்சுன்னா 13 years, அவன் ஒரு டீனேஜ் பாய், சரிங்களா? ஸோ உங்கள் 7th 8th அண்ணா அக்காலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த ஏஜில் டீனேஜ் பாய். ஸோ அவன் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், இப்போ அதே சேம் பீச்சில் ஒரு மேன் வந்து ட்ரௌன் ஆகிறார், ஒரு மேன் வந்து ட்ரௌன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறான், இந்த பையன் போய் அந்த மேனை வந்து சேவ் பண்ணுறான், அந்த மேனை காப்பாற்றுறான். ஸோ அந்த மேன் யார் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து தெரிய வருது. யார் அப்படின்னா, 9 years முன்னாடி இந்த பையனை சேவ் பண்ணாங்களே ஆலிஸ் பிளேஸ், அந்த ஆலிஸ் பிளேஸோட ஹஸ்பண்ட் தான் இந்த மேன். ஸோ உங்களுக்கு லிங்க் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 9 years முன்னாடி 1965 ஆலிஸ் பிளேஸ்ன்ற ஒருத்தவங்க அந்த ராஜர் லாசர்ன்ற பையனை காப்பாற்றினாங்க. அதே பையன் அதே சேம் பீச்சில் ஒரு மேன் ட்ரௌன் ஆகும்போது அவனுக்கு இப்போ 13 வயசு. ஸோ நீச்சல்லாம் கற்றுக்கிட்டான், ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் அந்த மேனை காப்பாற்றிருக்கான். காப்பாற்றின அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த மேன் யாரா, இவனை வந்து சின்ன வயசில் காப்பாற்றினாங்களே ஆலிஸ் பிளேஸ், அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த மேனா. ஸோ இது எதுக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது உண்மையாக நடந்ததுப்பா. இது வந்து ஃபிக்ஷன் கிடையாது, கற்பனை கதை கிடையாது, உண்மையாக நடந்த விஷயம். அதான் வந்து உங்களுக்கு இயரோட சொல்கிறேன், 1965 நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ 9 years அப்புறம் அந்த பையன் அப்படின்னா 1974 அவன் காப்பாற்றிருப்பான் இல்லையா? ஸோ 1965 and 1974 நடந்த ஒரு விஷயம், அதான் உங்களுக்கு இயரோட சொல்கிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு ஈவெண்ட், சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மளால் ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு நல்லது பண்ண முடியும்னா என்ன பண்ணணும், யோசிக்காமல் அதை உடனே செஞ்சிடணும், சரிங்களா? அது ஏதாவது ஒரு முறையில் வந்து கண்டிப்பாக அந்த நல்லது நம்மளுக்கு திருப்பி வரும். அதுக்கான அந்த ரிவார்டு, அந்த ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒரு மாரல், சரிங்களா? ஏன்னா அந்த ஆலிஸ் பிளேஸ் வந்து அவங்க ஒரு செகண்ட் கூட நினைக்கல இல்லையா, அந்த பையன் ட்ரௌன் ஆகும்போது அவங்க நடுவில் வந்து எதுவும் யோசிச்சாங்களா, போகலாமா வேணாமா, ஐயோ அந்த கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குமே, நம்ம போய் காப்பாற்றுவோமா இல்லை வேணாம் அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம்னா அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும், கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, என்னால் அந்த பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்காமல் உள்ளே இறங்கி அந்த பையனை சேவ் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க பண்ண நல்லது தான் என்னாச்சு, 9 years அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை, அவங்க காப்பாற்றின ஒரு உயிர் தான் என்ன பண்ணியிருக்கு, அவங்க ஹஸ்பண்டோட உயிரை காப்பாற்றிருக்கு. பட் அவங்க வந்து நினச்சி பார்க்கல இல்லையா, ஃப்யூச்சரில் இந்த பையன் வந்து அவங்க ஹஸ்பண்டை சேவ் பண்ணுவான்னு அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா, இல்லை, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஃப்யூச்சர் வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ நம்மளே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அவங்களால நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் வருமா, இல்லை வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு ஃப்யூச்சர் அடுத்த டேவே நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்குமே தெரியாது, அன்எக்ஸ்பெக்டட் தான்.
பட் அவங்க என்ன பண்ணாங்க, எதைய பற்றியுமே யோசிக்காமல் தன்னால் முடியும், இந்த காரியம் வந்து நம்மளால் முடியும், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க இறங்கி என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரிவார்ட் தான் அவங்களுக்கு கிடச்சிது. எப்போ 9 இயர்ஸ் அப்புறம் என்னாச்சு, அவங்க சேவ் பண்ண அதே பையன் அவங்க ஹஸ்பண்டோட லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கான். ஸோ திஸ் இஸ் த மாரல். நம்மளால் எப்போ முடியுமோ நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்காக இருந்தாலும் ஹெல்ப்னு கேட்டு வந்தாங்கன்னா நம்ம மனசார ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஒன் டே கண்டிப்பாக அதுக்கான ரிவார்ட் கிடைக்கும். அன்றைக்கி உடனே கிடைக்கல, இல்லை வந்து 1 மந்த்லேயோ 1 இயர்லையோ கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆலிஸ் பிளேஸ்க்கு எவ்வளோ இயர் ஆச்சு, 9 இயர்ஸ் ஆச்சு, அது தெரியுறதுக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் லேட் ஆகலாம், எத்தனையோ இயர்ஸ் ஆகலாம். பட் கண்டிப்பாக என்ன ஆகும், அதுக்கான ரிவார்ட் கிடைக்காம போகாது. கண்டிப்பாக அதுக்கான ரிவார்ட் வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கான ரிவார்ட் நம்மளுக்கு இந்த லைஃப்லேயே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எப்போவுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. லெட்ஸ் மூவ் ஆன் டு த ரிவிஷன். Okay, so we are going to see the exercise 1. First Roman, state whether the following are living or non-living thing. ஸோ வந்து சில நேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேம்ஸை பார்த்துட்டு நீங்கள் அது லிவிங் திங்கா இல்லை நான் லிவிங் திங்கா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சரியா? ஸோ லெட்ஸ் see the names. ஸோ first one, boy. ஸோ we all know boy is a living thing. Second one, frog. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம நேம்ஸ் படிச்சிருவோம், தென் வி கேன் see the pictures. ஓகே, பிக்சர்ஸில் மிஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாய், செகண்ட் ஒன் ஃப்ராக், தேர்ட் ஒன் ஏரோப்ளேன் தட் இஸ் ஃப்ளைட், ஃபோர்த் ஒன் ஃபிஷ், ஃபிஃப்த் ஒன் கோட், சிக்ஸ்த் ஒன் மேங்கோ ட்ரீ, செவன்த் ஒன் ஸ்டோன், எயித் ஒன் பேரட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த பிக்சர்ஸ். ஸோ you can see two pictures, isn't it? ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னது, ஒரு பாய் பார்க்குறீங்க. ஸோ we all know ஹியூமன் பீயிங், நம்ம பாய், because we can breathe, we can grow, we eat, we drink, we reproduce, isn't it? ஸோ நம்மளுக்கு எல்லா அந்த உணர்வுகள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ we are living thing. செகண்ட் பிக்சர் பாருங்கள், ஃப்ராக். ஸோ ஃப்ராக் வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? ஃப்ராக் எந்த கேட்டகரியில் வரும், அனிமல் கேட்டகரியில் வரும் இல்லையா? ஸோ அனிமலில் ஒரு சப் கேட்டகரியில் அது வரும். ஸோ ஃப்ராக் இஸ் ஆல்சோ அ லிவிங் திங். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ மேலே என்ன இருக்குது, ஒரு ஏரோப்ளைன், ஸோ ஃப்ளைட். ஸோ அந்த ஏரோப்ளைன் என்னது, அது வந்து நேச்சுரலாக இருக்கா, இல்லை வந்து அது ஒரு லிவிங் திங்கா, சாப்பிடுமா, வளருமா? இல்லை. ஸோ அது லிவிங் திங் கிடையாது. அது நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நான் லிவிங் திங் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நேச்சுரலாக மேன்மேடான்னு செக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த ஏரோப்ளைன் வந்து நேச்சுரலாக இருந்ததா? இல்லை, நம்ம ஹியூமன் பீயிங் தான் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஏரோப்ளைன் இஸ் அ மேன்மேட் நான் லிவிங் திங். நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், ஃபிஷ். ஸோ ஃபிஷ் எந்த கேட்டகரியில் வரும், அனிமல்ஸோட ஒரு சப் கேட்டகரியில் வரும். ஸோ இட்ஸ் ஆல்சோ அ லிவிங் திங். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் வி கேன் see a goat. ஸோ goat is a animal, isn't it? டொமஸ்டிக் அனிமல். ஸோ அது என்னது, இட்ஸ் அ லிவிங் திங். நெக்ஸ்ட் ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ மேங்கோ ட்ரீ. ஸோ ட்ரீ இஸ் ஆல்சோ அ லிவிங் திங். பட் ட்ரீக்கும் நம்ம வந்து அனிமல்ஸ் கேட்டகரிலாம் வருவோம். நம்ம வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணும்போது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணும்போது நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து அனிமல்ஸ் கேட்டகரிலாம் வருவோம். ஸோ வி ஆல் அனிமல்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், isn't it? பட் வந்து பிளான்ட்ஸ் மூவ் ஆக முடியுமா? மூவ் ஆக முடியாது. பட் மற்ற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் இந்த பிளான்ட் அண்ட் ட்ரீஸுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அது ப்ரீத் பண்ணும், அது க்ரோ ஆகும், அது ஃபுட் எடுத்துக்கும், வாட்டர் எடுத்துக்கும், ரீப்ரொடியூஸ் பண்ணும், மற்ற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது எக்ஸப்ட் தென் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னது அது? அதனால் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆக முடியாது. அது ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல தான் என்ன பண்ணும், அதோட அந்த பிரான்ச்சஸ், லீவ்ஸ் எல்லாம் மூவ் பண்ணும் இல்லையா? ஸோ விண்ட் அடிக்கும் போது அது மூவ் பண்ணும். பட் அதனால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆக முடியாது. தட்ஸ் ஓன்லி டிஃப்ரென்ஸ். பட் ஸ்டில் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் வாட்? தே ஆர் லிவிங் திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஸ்டோன், கல். ஸோ கல் வந்து உயிர் இருக்கா, அது வளருமா, சாப்பிடுமா, தண்ணி குடிக்குமா? இல்லை, அது எதுவுமே பண்ணாது இல்லையா? ஸோ ஸ்டோன் இஸ் அ நான் லிவிங். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், அது ஆர்டிஃபிஷியலாக இல்லை நேச்சுரலான்னு பார்க்கணும். ஸோ ஸ்டோனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுமா? இல்லை, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணலை இல்லையா? ஸோ ஸ்டோன் இஸ் அ நேச்சுரல் நான் லிவிங் திங். நெக்ஸ்ட் பாருங்கள், பேரட். ஸோ பேரட் ஆல்சோ கம்ஸ் அண்டர், இட்ஸ் அ பேர்ட், isn't it? ஸோ பேர்ட் எது கீழே வரும், அனிமல்ஸ் கீழே வரும். அனிமல்ஸோட ஒரு சப் கேட்டகரி தான் இந்த பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே என்ன தான், லிவிங் திங். நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். சேர், ஷிப், மவுண்டெயின், மங்கி, பைசைக்கிள், ஹவுஸ், ஸ்கூட்டர். ஸோ லெட்ஸ் see the pictures. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், சேர். ஸோ நம்ம வீட்டில் ஸ்கூல்லலாம் சேர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து ப்ரீத் பண்ணுதா, க்ரோ ஆகுதா? இல்லை, அதுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது இல்லையா? ஸோ சேர் இஸ் அ நான் லிவிங் திங். வெதர் இட் இஸ் அ நேச்சுரல் ஆர் மேன் மேட், சேர் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணது இல்லையா? ஸோ இட்ஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங். ரைட் சைட் பாருங்கள், ஷிப்பு. ஸோ ஷிப் இஸ் அ வெஹிக்கல், ஒரு கைண்ட் ஆஃப் வெஹிக்கல், டிரான்ஸ்போர்ட்காக யூஸ் பண்ணுறது நம்ம அந்த ஷிப்பு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்காக. ஸோ அந்த ஷிப்பு வந்து
என்னது அதுக்கு உயிர் இருக்கா, அது வளருமா, அது சாப்பிடுமா? இல்லை, அதுக்கு வந்து உயிர் இல்லை. அது வந்து சாப்பிடாது, ப்ரீத் பண்ணாது, வளராது இல்லையா? ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஸோ அது வந்து யார் கிரியேட் பண்ணது நேச்சுரலாக, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹியூமன் பீயிங் தான் பில்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஷிப் போர்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம ஹியூமன் பீயிங் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங். நீங்கள் சொல்லலாம் மிஸ், ஷிப்பு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுதே மிஸ், அப்புறம் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. எப்படி மூவ் ஆகுது? நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அதை ட்ரைவ் பண்ணும் இல்லையா? எல்லா வெஹிக்கிளுமே நம்ம ஹியூமன் பீயிங் எஃபர்ட் போட்டு ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணும், அது ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். அதனால் தன்னாலேயே அது பை இட்ஸ் ஓன் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆக முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், மேனிப்புலேட் பண்ணுறோம், அப்போ தான் அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ அதனால தன்னை ஓனாகவே மூவ் ஆக முடியாது. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங், மேன் மேட் நான் லிவிங் திங். நெக்ஸ்ட் மவுண்டெயின். ஸோ மவுண்டெயினுக்கு வந்து உயிர் இருக்கா, அது ப்ரீத் பண்ணுமா, க்ரோ ஆகுமா? இல்லை, அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். வெதர் இட் இஸ் அ மேன் மேட் ஆர் நேச்சுரல். நம்ம கிரியேட் பண்ணோமா மவுண்டெயினை? இல்லை, நம்ம கிரியேட் பண்ணல இல்லையா? ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் நான் லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மங்கி. ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்க்குறது மங்கி பார்க்குறீங்க. ஸோ மங்கி இஸ் அ அனிமல், isn't it? ஸோ மங்கி இஸ் அன் அனிமல். ஸோ இட்ஸ் அ லிவிங் திங். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், பைசைக்கிள். ஸோ பைசைக்கிள் இஸ் ஆல்சோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து அதுவும் என்னதான், ஒரு மேன் மேட் நான் லிவிங் திங். நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ். ஸோ ஹவுஸ் என்னது, அது ப்ரீத் பண்ணுமா, க்ரோ ஆகுமா? இல்லை. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹவுஸ் யார் பில்ட் பண்ணுறது, நம்ம ஹியூமன் பீங்ஸ் தான் இல்லையா? ஸோ நம்ம தமிழில் கொத்தனார், மேஸ்திரின்னு இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த சிமெண்ட்டு, அந்த ஸ்டோன் எல்லாம் யூஸ் பண்ணி, அந்த செங்கல்லாம் யூஸ் பண்ணி, அவங்க அந்த பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? பில்ட் பண்ணுறோம் நம்ம தான். ஸோ அது என்னது, ஹவுஸ் இஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங். ரைட் சைடில் பாருங்கள், ஸ்கூட்டர். ஸோ ஸ்கூட்டர் என்னதான், மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான். அந்த பைசைக்கிள், ஷிப், ஏரோப்ளைன், ஸ்கூட்டர், இது எல்லாமே என்னதான், இது எல்லாமே மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்காக நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ், இது எல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங் ட்ரைவ் பண்ணாதான் இது எல்லாமே ட்ரைவ் ஆகும், ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும் இல்லையா? இது எல்லாத்துக்குமே உயிர் கிடையாது. இட் டசன்ட் ப்ரீத், இட் டசன்ட் க்ரோ. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். இட்ஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரோமன் நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், அ cloud இஸ் அ நான் லிவிங் திங். ஸோ ஒரு cloud வந்து என்னது, லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? cloud வந்து ப்ரீத் பண்ணாது, க்ரோ ஆகாது இல்லையா? ஸோ cloud இஸ் அ நான் லிவிங் திங். நெக்ஸ்ட், அ பென்சில் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் திங். ஸோ ஆர்டிஃபிஷியல்னால் என்ன மிஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் அண்ட் மேன்மேட் ஹேஸ் அ சேம் மீனிங். சரிங்களா? ஆர்டிஃபிஷியலுக்கும் என்ன மீனிங் தான், மேன்மேட் அப்படின்றது சினானிம் தான், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவாங்க, எய்தர் மேன்மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பென்சில் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணுறது இல்லையா? ஃபேக்ட்ரிஸ்லையோ இல்லை கம்பெனிஸ்லையோ நம்ம மேக் பண்ணுற ஒரு பொருள் தான் இந்த பென்சில். ஸோ இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் திங். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன், அ பட்டர்ஃப்ளை இஸ் அ லிவிங் திங். ஸோ பட்டர்ஃப்ளை வந்து லிவிங்கா நான் லிவிங்கா? பட்டர்ஃப்ளைக்கு வந்து உயிர் இருக்கு இல்லையா? இட் கம்ஸ் அனிமல்ஸ்லேயே ஃப்ளைஸில் வரும் இல்லையா? ஸோ இட் கேன் ஃப்ளை, இட் கேன் ஈட், இட் க்ரோ, இட் ப்ரீத். ஸோ இது என்னது, இட்ஸ் அ லிவிங் திங். ஃபோர்த் ஒன், அ மவுண்டெயின் இஸ் அ நேச்சுரல் திங். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லிவிங் நான் லிவிங்கில் ஃபஸ்ட் ரோமனில் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ மவுண்டெயின் என்னது, அது வந்து என்னதான் நான் லிவிங் திங்காக இருந்தாலும் அது வந்து நம்ம கிரியேட் பண்ணமா? இல்லை, நம்ம கிரியேட் பண்ணல இல்லையா? ஸோ அது சின்ஸ் த பிகினிங் அந்த மவுண்டெயின் அப்படியே தான் இருக்குது. ஸோ மவுண்டெயின் இஸ் அ நேச்சுரல் திங். ஃபிஃப்த் ஒன், அ சிக் க்ரோஸ் இன்டு அ ஹென். ஸோ வந்து சிக் என்ன பண்ணுது, சிக்னா என்னது, ஹென்னோட பேபி. சரிங்களா? ஸோ அந்த ஹென்னோட பேபி வந்து என்ன பண்ணுது, க்ரோ ஆகுது, வளருது. ஏன்னா அது வந்து ஒரு அனிமல் கீழே வருது இல்லையா, லிவிங் திங். ஸோ அது என்ன பண்ணும், ஃபுட் சாப்பிடும், வாட்டர் ட்ரிங்க் பண்ணும். எதுக்காக, க்ரோத்துக்காக, வளர்ச்சிக்காக. ஸோ அது க்ரோ ஆகி என்ன ஆகுதான், க்ரோஸ் இன்டு அ ஹென். ஸோ ஒரு ஹென்னாக தான் மாறுது இல்லையா? ஸோ அ சிக் க்ரோஸ் இன்டு அ ஹென். ஸோ யூ கேன் see the picture of chick here. ஸோ அது பேபியாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும், ஃபுட் சாப்பிட்டு வாட்டர் ட்ரிங்க் பண்ணும்போது க்ரோ ஆகி என்னவா மாறுது, ஒரு ஹென்னாக மாறும். சரிங்களா? லெட்ஸ் see the next one. A table does not grow. ஸோ ஒரு டேபிள் வந்து க்ரோ ஆகாது, இட் டஸ் நாட் க்ரோ. அதுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து தண்ணிலாம் கொடுத்தீங்கன்னா அது வளருமா? வளராது. ஏன்னா அது நான் லிவிங் திங் இல்லையா? அதுவும் அது என்னது, இட்ஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த டேபிள் மம்மி டாடி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, அந்த டேபிள் அப்படியே தான் இருக்கும், க்ரோ ஆகலை இல்லையா? ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்கோ, க்ரோத்தோ, ப்ரீத்திங் எதுவுமே இருக்காது. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். இட் டஸ் நாட் க்ரோ. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஆல் லிவிங் திங்ஸ் க்ரோ. ஸோ நம்ம உலகத்தில் இருக்க எல்லா லிவிங் திங்ஸும் என்ன பண்ணும், க்ரோ பண்ணும். அது க்ரோ ஆகிறக்க, வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன பண்ணும், ஃபுட் எடுத்துக்கும், வாட்டர் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் அதுக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி மூலியமாக தான் அது க்ரோ ஆகும்.
Eighth one, all non-living things do not eat or drink. ஸோ non-living things grow ஆகாது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இட் டஸ் நாட் grow. அப்போ அது grow ஆகாதுன்னா அதுக்கு என்ன தேவையில்லை, ஃபுட் அண்ட் வாட்டர் தேவையில்லை இல்லையா. ஸோ இட் டஸ் நாட் eat or drink. All non-living things do not eat or drink. Okay. Answer the following questions. First one, mention 3 natural things. ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய திங்ஸ் 3 மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மவுண்டெயின், தென் cloud அண்ட் தென் ரிவர். ஸோ 3 நேச்சுரல் திங்ஸ், மவுண்டெயின், cloud அண்ட் ரிவர். இது எல்லாமே என்னது, நம்ம கிரியேட் பண்ணலை, நேச்சுரலாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திங்ஸ் தான் இந்த 3மே. செகண்ட் ஒன், மென்ஷன் 3 ஆர்டிஃபிஷியல் திங்ஸ், அதாவது மேன்மேட், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணுற திங்ஸ் ஏதாவது 3 மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சேர், பக்கெட் அண்ட் கார். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் தெரியுது இல்லையா, 3மே இருக்குது. ஸோ வந்து மேலே என்னது, இங்கே நீங்கள் பார்க்குறது என்னது, ஸோ இந்த மிஸ் லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் எல்லோ கலரில். ஸோ அது மேலே இருக்குது, அந்த ஒயிட் கலர் இருக்கிறது என்னது, க்ளவுட். இது என்னது, மவுண்டன், இந்த க்ரீன் கலர் இருக்குது. கீழே இந்த ப்ளூ கலரில் தெரியுற தண்ணி, அது என்னது, அது ரிவர். ஸோ ஒரே பிக்சரில் இது எது மாதிரி ஏரியாவில் கிடைக்கும், ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம பார்க்கலாம் இல்லையா. 3மே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அது 3மே என்னது, நேச்சுரல் திங்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க முடியுது என்னது, இது பக்கெட் அண்ட் கார். ஸோ இது ரெண்டுமே என்ன தான், இது வந்து மேன்மேட். நம்ம வீட்டில் பாத்ரூமில் பக்கெட் யூஸ் பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு வெளியில் நிறைய பேர் வீட்டில் கார் வந்து இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மேன்மேட் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல், நம்ம ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ண திங்ஸ் தான் இந்த பக்கெட், கார் அண்ட் சேர். ஓகே. ஸோ தேர்ட் ஒன், வை டூ லிவிங் திங்ஸ் ஈட். ஸோ நம்ம லிவிங் பீயிங்ஸ் வந்து ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், நம்ம அந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டா தான் என்ன ஆகும், அது அந்த நியூட்ரியன்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம பாடி வந்து க்ரோ ஆகும் இல்லையா. ஸோ நம்ம க்ரோத்துக்காக என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ we have seen these pictures. So let's move on to the fourth one. The living things grow, give 2 examples. So living things வளர்ச்சி அடையும் அப்படின்றதுக்கு 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. So we have already seen chick, isn't it? So அந்த ஹென்னோட பேபி சிக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். another எக்ஸாம்பிள் என்னது, பேபி. ஸோ திஸ் இஸ் அ பேபி, isn't it? ஸோ நீங்களும் சின்ன வயசில் எப்படி தான் இருந்திருப்பீங்க, இது மாதிரி பேபியாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ என்னாச்சு, க்ரோ ஆகி நீங்கள் பாயாக மாறிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகி க்ரோ ஆகி என்ன ஆயிடுவீங்க, ஒரு காலேஜ் போகும்போது மேனாக மாறிடுவீங்க இல்லையா, ஒரு காலேஜ்லாம் முடிச்சு ஜாப் போகும்போது ஒரு மேனாக மாறிடுவீங்க. ஸோ இல்லையா. ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ் என்ன ஆவீங்க, பேபியாக இருந்தீங்க, இப்போ கேர்ளாக மாறிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் உமனாக மாறிடுவீங்க இல்லையா. ஸோ காலேஜ்லாம் முடிச்சு வேலைக்கு போகும்போது உமனாக மாறிடுவீங்க. ஸோ தட்ஸ் அ க்ரோத், isn't it? ஸோ வி க்ரோ, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பேபி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், த நான் லிவிங் திங்ஸ் டு நாட் க்ரோ, கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் லிவிங் திங்ஸ் வளராது, அது வளர்ச்சி அடையாது அப்படின்றதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஹவுஸ், isn't it? ஹவுஸ் வந்து ஒரு நான் லிவிங் திங், நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ another எக்ஸாம்பிள் என்னது, பிளாக் போர்டு. நம்ம ஸ்கூலில் இருக்கு இல்லையா பிளாக் போர்டு. ஸோ அது என்னது, வளருமா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பிளாக் போர்டு எப்படி இருந்துச்சோ இப்போ நீங்கள் போய் பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும், அந்த பிளாக் போர்டு அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது க்ரோ ஆகாது, அது ஒரு நான் லிவிங் திங் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் நான் லிவிங் திங். Exercise 2. Answer the following questions. First one, do non-living things grow? Non-living things வளருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. No, non-living things do not grow. ஸோ இது மிஸ் கிளாஸ் டீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ ஐ திங்க் நவ் யூ ரிமெம்பர். ஸோ ஒரு கிளாஸ் ஜாரில் என்ன இருக்கும், ராட் இருக்கும், ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோன். பட் இங்கே மிஸ் என்ன எடுத்திருக்கேன், கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ரெண்டுக்குமே கிரெயின் அண்ட் வாட்டர் டெய்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த ராட் வந்து 1 மந்தில் நல்லா அந்த கிரெயின்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கும். பட் அந்த ஸ்டோன் என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த கிரெயினை சாப்பிட்ருக்காது, வாட்டர் ட்ரிங்க் பண்ணியிருக்காது, அப்படியே தான் இருந்திருக்கும், வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருந்திருக்கும். ஸோ நான் லிவிங் திங்ஸ் டஸ் நாட் க்ரோ. செகண்ட் ஒன், ஆர் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சிமிலர் இன் டேக்கிங் ஃபுட். ஸோ பிளான்ஸும் அனிமல்ஸும் ஃபுட் எடுத்துக்குமா, அது சிமிலாரிட்டியா, ஒற்றுமையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து எஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் சிமிலர் இன் டேக்கிங் ஃபுட். ஸோ வந்து நம்ம அனிமல்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு ரேபிட் வந்து கேரட் சாப்பிடுது, செகண்ட் பிக்சரில் ஒரு டாக் வந்து வாட்டர் ட்ரிங்க் பண்ணுது. ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸும் ஃபுட் எடுத்துக்குவோம், வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவோம். இன் த சேம் வே பிளான்ட் ஆல்சோ டேக் மென்யூர் டு க்ரோ, isn't it? மென்யூர்னா உரம். ஸோ அந்த உரம் வந்து ஃபுட்டாக எடுத்துட்டு தான் அது வளரும். அதே மாதிரி நம்ம வாட்டரிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணி அது எடுத்துக்கும் இல்லையா. ஸோ பிளான்ஸ் ஆல்சோ டேக் ஃபுட். ஸோ ரெண்டுமே சிமிலர் தான், ஃபுட் எடுத்துக்கிறதுல அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ரெண்டுமே சிமிலர் தான். தேர்ட் ஒன், அ பிளான்ட் கேன் மூவ், கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து லெசன் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். டச் மீ நாட் பிளான்ட், isn't it? தொட்டாச்சு நீங்கள் அப்படின்வோம். ஸோ டச் மீ நாட் பிளான்ட் வந்து என்னது, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், isn't it? நம்ம டச் பண்ணால் என்ன ஆகும், அது மூவ் ஆகும், என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். அப்படியே இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா, அந்த லீவ்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் டச் மீ நாட் பிளான்ட் அண்ட் ராவி ட்ரீ. Fourth one, are the plants and animals similar in moving from place to place? ஸோ பிளான்ஸும் அனிமல்ஸும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுல சிமிலராக இருக்காங்களா, ஒற்றுமை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க.
No, the plants and animals are not similar in moving from place to place. நான் மிஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன். Why? Because animals can move from one place to another by themselves. But plants cannot move from one place to another place. அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஒரு டாக் என்ன பண்ணுது, ரன் பண்ணுது இல்லையா? ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும், வாக் பண்ண முடியும். பட் பிளான்ஸால் வாக் பண்ண முடியுமா? நோ. இட் கெட்ஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் பிளேஸ் இட் செல்ஃப், இஸ்ன்ட் இட்? ஸோ அதான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு கோகனட் ட்ரீ எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க இல்லையா? அது கீழே பாருங்கள், அதனால வந்து ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் மூவ் ஆக முடியுதா? இல்லை. பட் என்ன பண்ண முடியும், அந்த விண்ட் அடிக்கும் போது அதோட அந்த பிரான்ச்சஸையும் லீவ்ஸையும் லைட்டாக அசைக்கும் இல்லையா? ஸோ லைட்டாக அது வந்து அதோட லீவ்ஸையும் பிரான்ச்சஸை மட்டும்தான் அது வந்து மூவ் பண்ண முடியுமே தவிர ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி மூவ் ஆக முடியாது. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ லெட்ஸ் see the next one. Fifth one, can the animals prepare their own food? No, the animals cannot prepare their own food. Both human beings and animals நம்ம ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இல்லை இல்லையா? ஸோ சம் அனிமல்ஸ் என்ன பண்ணும், பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அனிமல்ஸை ஹெர்பிவோர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ வந்து சம் அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸை அடித்து சாப்பிடும் இல்லையா? ஸோ வைல்ட் அனிமல்ஸ், இந்த லயன், டைகர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும், இதே மாதிரி இந்த பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸை என்ன பண்ணும், அது சாப்பிடும், அது ஃபுட்டாக எடுத்துக்கும், ஹண்ட் பண்ணி அது சாப்பிடும். நம்ம ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணுறோம், ஃபுட்டுக்காக வந்து நம்ம பிளான்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். as well as மீட்டுக்காக இந்த சிக்கன், மட்டன் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்க முடியுது என்ன பண்ணுது, ஹண்ட் பண்ணி அது சாப்பிடுது இல்லையா? ஸோ இப்படி தான் அனிமல்ஸ் சாப்பிடுவோம். ஸோ we cannot make our own food. ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணுவோம், மம்மி வந்து வீட்டில் கிச்சனில் வந்து குக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபுட்டை என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா மசாலாலாம் போட்டு அதை ஹீட் பண்ணி நல்லா வேக வச்சு அது மாதிரி கொடுப்பாங்களே தவிர அவங்களால ஓனாக நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, ஒரு ஃபுட்டை வந்து உருவாக்க முடியாது. ஆல்ரெடி இருக்க ஃபுட்டை என்ன பண்ணலாம், நம்ம வந்து டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி வேக வச்சு சாஃப்டாக இருக்கலாம் இல்லையா? நம்ம அதான் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓனாக ஃபுட்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஒன்லி பிளான்ட்ஸ் கேன் மேக் ஃபுட். ஓகே, சிக்ஸ்த் ஒன், வாட் டு பிளான்ட்ஸ் ப்ரீத் த்ரூ? ஸோ பிளான்ட்ஸ் வந்து எப்படி ப்ரீத் பண்ணுது, நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம், நம்ம நோஸ்லேருந்து அந்த ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு லங்ஸுக்கு போகுது இல்லையா? ஸோ த்ரூ லங்ஸ் we are breathing. அதே மாதிரி பிளான்ட்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணுது? ஸோ லெட்ஸ் see. ஸோ திஸ் இஸ் known as ஸ்டொமேட்டா. ஸோ மிஸ் ஆல்ரெடி சொன்னேன், கீழே பாருங்கள் ஒரு லீஃப் பிக்சர் தெரியுதா? ஸோ அந்த லீஃபோட லோவர் சர்ஃபேஸில் என்ன இருக்கும், இது மாதிரி ஸ்மால் ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகும், அந்த ஹோல் வழியாக அது ப்ரீத் பண்ணும். ஸோ என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில் விட்டுரும் இல்லையா? ஸோ அந்த ஹோல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டொமேட்டா, STOMATA, ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ ஸ்டொமேட்டா த லீவ்ஸ் ப்ரீத். ஓகேவா? சரி. ஸோ பாருங்கள், பிளான்ட்ஸ் ப்ரீத் த்ரூ ஸ்டொமேட்டா. ஸோ அந்த ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ப்ரொடியூசிங் சீட்ஸ் அண்ட் பட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது? ஸோ மிஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரீப்ரொடியூஸ் அப்படின்னா அப்படின்னா எகெயின், ப்ரொடியூஸ்னா கிரியேட் பண்ணுறது. ஸோ நம்மள மாதிரியே ஒரு லிவிங் பீயிங்கை ஒன்ஸ் அகெயின் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது, ரீப்ரொடியூஸ். சிம்பிளாக நீங்கள் ப்ரொடியூசிங் யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? கிவிங் பர்த் ஆர் ப்ரொடியூசிங் யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளான்ட்ஸ் த்ரூ சீட்ஸ் அண்ட் பட்ஸ். ஸோ இது ஒன்று என்னது அப்படின்னா பாலினேஷன் அப்படின்வாங்க. இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், உங்களுக்கு புக்கில் கிடையாது, எக்ஸாமுக்கு வராது. ஸோ ஹனிபி என்ன பண்ணும், இப்படி ஓவர் ஃப்ளாராக உட்காந்து இருக்கும்போது அதில் அந்த ஃப்ளாரில் சென்டர் பார்ட்டில் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பூவில் போட்டுச்சுன்னா என்ன ஆகும், அந்த 2 கிரெயின்ஸும் மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் வரும். ஸோ அது வந்து பாலினேஷன் அப்படின்வாங்க. ஸோ அனதர் வந்து நம்ம சீடு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃப்ளார்ஸ்லையோ இல்லை வந்து அந்த ட்ரீயில் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டில் சீடு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஓப்பனாக சீடு இருந்துச்சு இல்லை ஃப்ரூட்டில் வந்து கட் ஆகி ஓப்பனாக சீடு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், காற்றடிக்கும் போது அந்த சீடு என்ன ஆகும், பறந்து போய், ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா பறந்து போய் வேறு இடத்துல விழுந்துடும். இல்லை ரெயின் வாட்டர் வழியாகவும் வாஷ் அவே ஆயிரும். ஸோ வாஷ் அவே ஆகி வேறு இடத்துல போய் விழுந்து என்ன ஆகும், அங்கேருந்து அந்த பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸோ வந்து சீட்ஸ் மூலிமா அண்ட் பட்ஸ் மூலிமா. பட்ஸ் அப்படின்றது வந்து லீஃப் ஏரியாலேயோ இல்லை அந்த ஸ்டெம் ஏரியாலேயோ வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு பெருசாக லைட்டாக அப்படி வளர்ந்துருக்கும், எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கும், சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, அந்த வளர்ந்துருக்க ஏரியாவிலேருந்து சம்டைம்ஸ் லீவ்ஸ் வரும், இல்லை வந்து ஒரு தனி பிரான்ச் வரும். சம்டைம்ஸ் என்னன்னா அதுலேருந்து ஒரு தனி ஸ்டெம்மே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, பட்லேருந்து க்ரோ ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் see the next one. So second one, animals reproduce by laying eggs or giving birth to young ones. So animals வந்து 2 types reproduce பண்ணும். எப்படி, ஒன்று வந்து eggs lay பண்ணுறது, இன்னொன்று டேரெக்டாக யங் ஒன்ஸ்க்கு பர்த் கொடுக்கறது தான், சரிங்களா? ஸோ டேரக்ட் கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ். 2 typesல அனிமல்ஸ் என்ன பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து தேர்ட் ஒன், the birds lay eggs and sit on them to hatch. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் என்ன பண்ணுமா, எக்ஸ் லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, அந்த பேர்டோட ஹீட்டில் வந்து அந்த எக்கெல்லாம் அப்படியே பிரேக் ஆகி அதை ஹேட்ச்னுவாங்க, பிரேக் ஆகிறத.
அதுலேருந்து வரும் சரிங்களா. ஸோ அதான் என்னன்னு சொல்கிறது, அந்த ஹேட்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூ கேன் see this isn't it. ஸோ ஒரு ஹென் வந்து என்ன ஆகுது, அந்த அதோட ஹீட்டில் அந்த எக்கெல்லாம் பிரேக் ஆகி ஹேட்ச் ஆகி அதுலேருந்து அந்த யங் ஒன் ஸ்டிக் வருது. சரி, இதுதான் என்னன்னு சொல்கிறது, ஹேட்சிங் அப்படின்னு சொல்கிறது. ஃபோர்த் ஒன், மெனி பிளான்ஸ் ரீப்ரொடியூஸ் பை சீட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதான், சீட்ஸ் மூலியமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. யூ கேன் see clearly என்ன ஆகுது, அந்த சீட்லேருந்து டவுன்வர்ட்ஸ் வந்து ரூட் வளருது, அப்வர்ட்ஸில் ஸ்டெம் வளருது. ஸோ ஒரு சீட்லேருந்து தான் என்ன ஆகுது, நிறையா பிளான்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. Next, let's see the next one. Fifth one, snakes and lizards lay eggs to reproduce. So snakes and lizards வந்து எப்படி reproduce பண்ணுதா, eggs lay பண்ணி அது மூலியமா அது reproduce பண்ணுதா. ஸோ ஸ்னேக்ஸ்னால் வந்து பாம்பு, லிசார்ட்ஸ்னால் பல்லின் மூலையா நம்ம வீட்டில் நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த லிசார்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் வந்து எக்ஸ் மூலியமாக தான் reproduce பண்ணுது. ஸோ அதுக்கான picture you can see, isn't it? You can see a white snake and its eggs. Next, match the following. ஃபர்ஸ்ட் ஒன் கவ். ஸோ கவ்வோட யங் ஒன்ஸ், கவ்வோட பேபி பேர் என்னன்னு சொல்லுவாங்க, காஃப் அப்படின்வாங்க. சிங்கிளாக இருந்தால் காஃப், ப்ளூரலாக இருந்தால் காவ்ஸ் அப்படின்வாங்க. ஸோ ரைட் சைடில் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். செகண்ட் ஒன் டாக். ஸோ டாகோட பேபி அண்ட் வி ஆல் நோ பப்பி அப்படின்வாங்க. ஸோ சிங்குலராக இருந்தால் பப்பி, ப்ளூரலாக இருந்தால் பப்பீஸ். ஸோ ரைட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பப்பீஸ். தேர்ட் ஒன் கேட். கேட்டோட பேபி வந்து கிட்டன் அப்படின்வாங்க. ஸோ ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆன்சர். ஃபோர்த் ஒன் ஹென். ஹென்னோட பேபியை சிக். we have already seen the picture, isn't it? ஸோ சிக் தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ வந்து ரைட் சைடில் தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். we can see the picture, isn't it? ஸோ வந்து அந்த பெருசாக இருக்கிறது வந்து கவ், இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க வந்து அதோட பேபி காஃப். நம்ம தமிழில் கண்ணுக்குட்டின்னு இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸோ வந்து பப்பீஸ். ஸோ நம்ம நாய்க்குட்டி அப்படின்வோம். ஸோ வந்து பப்பீஸ் வந்து டாகோட யங் ஒன்ஸ். நெக்ஸ்ட் கிட்டன். ஸோ கேட்டோட யங் ஒன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, கிட்டன் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் சிக். ஹென்னோட யங் ஒன்ஸை சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸசைஸ் 3. we are moving on to exercise 3. First Roman, fill in the blanks. First one, we cannot see the roots of most of the plants because they are under the soil. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ என்ன எக்ஸாம்பிள், அந்த கீழே டவுன்வர்ட்ஸாக ரூட் க்ரோ ஆகுது பார்த்தோம் இல்லையா. ஸோ we can see it once again, then you will understand that. ஸோ அந்த ரூட் என்ன ஆகுது, டவுன்வர்ட்ஸில் க்ரோ ஆகுது. எஸ், திஸ் பிக்சர் only. see this. அந்த ரூட் எங்கே க்ரோ ஆகுது, உள்ள சாயிலுக்குள்ளே க்ரோ ஆகுது இல்லையா. ஸ்டெம் தான் எங்கே வருது, மேலே அப்வர்ட்ஸில் சாயிலுக்கு வெளியில் வருது. ஸோ வி கான் see the root. ஏன்னா ரூட் எங்கே இருக்கும், சாயிலுக்கு கீழேன்னு சொல்லலாம், இல்லை சாயிலுக்கு உள்ளேன்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர் த சாயில், அதாவது சாயிலுக்கு கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, ரூட்டை வந்து நம்ம நார்மலாக இப்போ ரோட்டில் எங்கேயா வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால் ரூட்டை பார்க்க முடியாது. ஸ்டெம்மில் இருந்து மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும் இல்லையா. செகண்ட் ஒன், the roots absorb water and mineral salts. ஸோ சாயில் இருக்க வாட்டரு, மினரல் சால்ட்ஸை யார் தான் அப்சார்ப் பண்ணுறா, ரூட்ஸ் தான் அப்சார்ப் பண்ணுது. ஸோ ரூட்டோட 2 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மிஸ் உங்களுக்கு முன்னாடியே டீச் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபிக்ஸேஷன், இன்னொன்று அப்சார்ப்ஷன். ஃபிக்ஸேஷன் அப்படின்றது ரூட் என்ன பண்ணும், அந்த பிளான்ட்டையோ ட்ரீயவோ ஸ்ட்ராங்காக அந்த சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும் ரூட்டால். ஸோ அது என்னது, ஃபிக்ஸேஷன் அப்படின்வாங்க. இன்னொன்று, அந்த சாயில் இருக்க மினரல் சால்ட்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணி ஸ்டெம் மூலியமாக லீஃபு கொண்டு போய் கொடுக்கும். அந்த வாட்டரையும் மினரல் சால்ட் பண்ணி தான் லீஃப் என்ன பண்ணுது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதை அப்சார்ப்ஷன் அப்படின்வாங்க. ஸோ த ரூட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ். தேர்ட் ஒன், பிகாஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் த லீவ்ஸ் கெட் வாட்டர். ஸோ அப்சார்ப்ஷனால தான் என்ன ஆகுது, லீவ்ஸ்க்கு வாட்டர் கிடைக்குது. ரூட் வந்து அந்த சாயிலேருந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணி ஸ்டெம் மூலியமாக லீவ் கொடுக்கறனால தான் என்ன ஆகுது, லீவ்ஸ்க்கு வாட்டர் கிடைக்குது. ஃபோர்த் ஒன், the green leaves prepare food in the sunlight. ஸோ இந்த presence of sunlight, green leaves வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணால் மிஸ் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன், ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ அப்படின்னா லைட், சிந்தசிஸ் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த presence of sunlight, the green leaves produce food that is known as photosynthesis. ஸோ அதுக்கு இந்த சன்லைட் மட்டும் போதுமா மிஸ் அப்படின்னா கிடையாது. அதுக்கு என்னென்ன தேவைப்படும், கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும், வாட்டர், மினரல் சால்ட்ஸ், அந்த லீஃபில் இருக்க க்ரீன் பிக்மெண்ட், குளோரோஃபில், சன்லைட். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணும், அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், the holes in the leaves are usually found in the lower surface of the leaves. ஸோ ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ், லீவ்ஸில் இருக்க அந்த ஹோல்ஸ், அது மூலியமாக தான் என்ன பண்ணும், அது ப்ரீத் பண்ணும், ஃபுட்டை ப்ரீத் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கும், அது மூலியமாக தான் அந்த ஸ்டொமேட்டா மூலியமாக தான் எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது எங்கே இருக்கான், லீவ்ஸோட லோவர் சர்ஃபேஸில் இருக்கான். லெட்ஸ் see that. ஓகே, திஸ் இஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே மிஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுது பாருங்கள், லைட் எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எடுத்துக்குது, அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில்லை யூஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆக்சிஜன் வெளியில் விடுது, அந்த ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு நிறைய நேம் இருக்குது, கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம், ஸ்டார்ச்லாம், ஈஸியாக சுகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன தான், ஃபுட்டோட நேம் தான் அப்படி சொல்கிறாங்க. பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டுக்கு தான் இந்த நேம், சரிங்களா. ஸோ லெட்ஸ் see the next one. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ கீழே பாருங்கள், ரெட் டாட்டாக என்ன பண்ணுது, அந்த ரூட் வந்து அந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணி ஸ்டெம் மூலியமாக அந்த லீஃபு கொண்டு போய் சேர்க்குது இல்லையா. ஸோ ரூட் தான் என்ன பண்ணுது, சாயில் இருக்க வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை அப்சார்ப் பண்ணி லீஃபு கொடுக்குது.
ஓகே, திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் அப்பர் அண்ட் லோவர் சர்ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற பிக்சர் தான் என்னது, அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் லீஃப். செகண்டாக பார்க்குறது தான் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் லீஃப். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஸ்டொமேட்டா எங்கே இருக்குமா, லீஃபோட லோவர் சர்ஃபேஸில் அந்த ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஹோல்ஸ். சிக்ஸ்த் ஒன், ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் எங்கேருந்து வருது, ஃப்ளார்ஸ்லேருந்து தான் வருது சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃப்ளார் வரும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அதுலேருந்து ஃப்ரூட் வருது. யூ கேன் சி போமோகிரனேட், மாதுளை பழம் இல்லையா. ஸோ பக்கத்தில் அந்த ரெட் கலர் ஃப்ளார் பார்க்க முடியுதா, அந்த ஃப்ளார்லேருந்து தான் என்ன ஆகுது, இந்த போமோகிரனேட் ஃப்ரூட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் கண்டெய்ன்ஸ் சீட்ஸ். ஃப்ரூட்ஸ்குள்ளே என்ன இருக்கும், நிறைய சீட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய மல்டி சீடட் ஃபுட் தான் இருக்கும். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் சிங்கிள் சீடட் அப்படின்னு சொல்லி, ஒன்று மேங்கோ, இன்னொன்று கோகனட். அது ரெண்டுக்கு மட்டும்தான் சிங்கிள் சீட் இருக்கும், பிக் ஒன் அண்ட் சிங்கிள் சீடாக இருக்கும். மற்ற நிறைய ஃப்ரூட்ஸ்க்கு எப்படி இருக்கும், மல்டி சீடட், நிறைய சீட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ லெட்ஸ் see an example for that. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்க்கும்போது மாதுளை பழம் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்குறது பப்பாயா பழம் சரிங்களா. ஸோ பப்பாளி பழம் விடணும் இல்லையா. ஸோ பப்பாயில் சென்ட்ரல் நிறைய சீட்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், ரூட்ஸ். ஸோ ரூட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, plant in the soil. ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ தட்ஸ் த ஆன்சர். செகண்ட் ஒன், ஸ்டெம். ஸ்டெம்முக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன கிளாஸ் எடுக்கும் போதே மிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, TRUNK, ட்ரங்க். ஸோ ரைட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கால் த ட்ரங்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸோட வேலை என்னது, இட் பியர்ஸ் த லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ரைட் சைடில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அது என்ன பண்ணுது, அந்த பிரான்ச்சஸில் தான் லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளருது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஏந்திருக்கிறது யார் தான், அந்த பிரான்ச்சஸ் தான். ஃபோர்த் ஒன், லீவ்ஸ். லீவ்ஸ் என்ன பண்ணுது, வி ஆல் நோ இட் ப்ரிப்பேர்ஸ் ஃபுட். ஸோ ரைட் சைடில் ஃபிஃப்த் ஆப்ஷன் பாருங்கள், ப்ரிப்பேர்ஸ் ஃபுட், அதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஃப்ளார்ஸ். ஃப்ளார்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஃப்ளார்ஸில் தான் ஃப்ரூட் வருது, அந்த ஃப்ரூட்டுக்குள்ள சீடு இருக்கு இல்லையா. ஸோ மெயின் ஸ்டார்டிங் எங்கே தான், அந்த ஃப்ளார் தான். ஸோ ஃப்ளார் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட். ஸோ ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக, தித்திப்பாக, இனிப்பாக இருக்கும் இல்லையா, டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அது குக் பண்ணவே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். ஸோ ரைட் சைடில் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஸ்வீட் டு ஈட். தட்ஸ் த ஆன்சர் ஃபார் சிக்ஸ்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ லாஸ்ட் ரோமன் வந்துட்டோம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட். we have already seen in the கிளாஸில். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், கீழேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதுதான், ரூட் தான். ஸோ ரூட்டுக்கு அப்புறம் ஸ்டெம், ஸ்டெம்முக்கு அப்புறம் பிரான்ச், பிரான்ச்சில் லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், ஃப்ரூட். ஸோ இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே ஆன்சரும் பாருங்கள், ரூட், ஸ்டெம், பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், ஃப்ரூட், அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் ஆல்சோ யூ கேன் சி, கீழே ரூட், தென் ஸ்டெம், தென் பிரான்ச், அந்த பிரான்ச்சில் லீவ்ஸ் வருது, தென் ஃப்ளார், தென் ஃப்ரூட். ஓகே, தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். செகண்ட் ஒன், மென்ஷன் எனி 2 uses ஆஃப் ரூட்ஸ் டு த பிளான்ட். ஸோ வந்து ரூட்ஸோட ரெண்டு யூஸ் கேட்குறாங்க, பிளான்ட்டுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுது, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபிக்ஸேஷன், செகண்ட் ஒன் இஸ் அ அப்சார்ப்ஷன். ஸோ மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸேஷன் என்னது, அந்த ரூட் வந்து அந்த பிளான்ட்டையோ ட்ரீயோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும், அதை தான் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், அந்த சாயில் இருக்க மினரல் சால்ட்ஸ் அண்ட் வாட்டரை அப்சார்ப் பண்ணி ஸ்டெம் மூலியமாக அந்த லீஃப் கொடுக்கும். அந்த லீஃப் அந்த மினரல் சால்ட்ஸே வாட்டரை யூஸ் பண்ணி தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அதோட ரெண்டு மெயின் யூஸ் என்னது, ஃபிக்ஸேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். யூ கேன் see this process in this picture clearly. இந்த பிக்சர் பார்க்குறீங்களா. ஸோ நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள், சாயில்குள்ளே எவ்வளோ டீப்பாக இறங்கியிருக்கு. ஸோ அந்த சாயில் டேபிளுக்கு கீழே வாட்டர் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, அந்த ரூட்டு அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி ஸ்டெம்மு கொடுக்கும், ஸ்டெம் அப்படியே லீஃபு கொடுக்கும். ஸோ அந்த லீஃப் அந்த வாட்டரையும் மினரல் சால்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதான் known as அப்சார்ப்ஷன். அதே மாதிரி அந்த ரூட்டு பாருங்கள் எப்படி அப்படியே ஃபுல்லாக படர்ந்து அப்படியே டீப்பாக உள்ள வரையும் போய் அந்த பிளான்ட்டை என்ன பண்ணியிருக்கு, அந்த சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த 2 functions of root. Third one, what is the main use of the stem to the plant. ஸோ ஸ்டெம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் பியர்ஸ் த பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அது என்ன பண்ணுது, அது அந்த ஸ்டெம்மில் தான் என்ன ஆகுது, பிரான்ச் வளருது, அந்த பிரான்ச்சில் தான் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ மெயினாக ஸ்டெம்மோட வேலை என்னது, அந்த பிரான்ச்சஸை வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணும், அந்த பிரான்ச்சில் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வருது. ஃபோர்த் ஒன், மென்ஷன் எனி 2 functions ஆஃப் த லீவ்ஸ். லீவ்ஸோட ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த 2 main functions. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ 2 main functions லீவ்ஸ் பண்ணுறது என்னது, ஒன்று ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும் இல்லையா. ஸோ அது என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்வாங்க அந்த ப்ராசஸ் பேர். ஸோ ஃபோட்டோனா லைட், சிந்தசிஸ்னா கிரியேட் பண்ணுறது. இன் த presence ஆஃப் சன்லைட் த லீவ்ஸ் ப்ரிப்பேர் த ஃபுட், தட் ப்ராசஸ் இஸ் known as ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அதுக்கு அடுத்து என்னது, ரெஸ்பிரேஷன். ஸோ மிஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன், நீங்கள் பிக்சரும் பார்த்தீங்க, அந்த லீஃபோட லோவர் சர்ஃபேஸில் ஸ்டொமேட்டா அப்படின்னு நிறையா ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஹோல் மூலியமாக அதை என்ன பண்ணும், அது ரெஸ்பிரேட் பண்ணும், ப்ரீத் பண்ணும் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கும், ஆக்சிஜனை வெளியில் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுது, இந்த லீவ்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், மென்ஷன் சம் ஃப்ளார்ஸ். ஸோ ஃப்ளார்ஸோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, ரோஸ்,
jasmine, sunflower, water lily and lotus. So these are the examples of flowers. Sixth one, mention some fruits. So fruits ஓட example கேட்டிருக்காங்க. Mango, grapes, pineapple, pomegranate and banana. So these are the examples of fruits. So fruits ஓட examples we have seen. So with this we are finishing this session also and this exercise also. Exercise 3 ஓட finish ஆகுது, as well as this revision session is getting finished with this. ஸோ வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் மேட் திஸ் வீடியோ. தேங்க்யூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.